சின்ன கருப்பி, என்ன போய் மிரட்டுற? நான் குட்டி பாப்பா தானே. அடுத்த தெருவுலேருந்து இங்கே வந்தது தப்பா? என்ன உனக்கு ரியா சப்போர்ட்டா? சின்ன குழந்தை போய் மிரட்டுற? அப்புறம் எங்கள் தெருவுலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உன்னை மிரட்ட வைப்பேன். போ அங்கிட்டு. இன்றைக்கி வாக்கிங் போகும்போது அடிப்பட்ட குட்டி பப்பி எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்ட்டு ஒரு பிஸ்கெட் எடுத்துகிட்டு அதுக்கு கொடுக்கலான்ட்டு போனால் அடிப்பட்ட குட்டி பப்பியை காணோம். மற்ற 2 குட்டி பப்பிகள் தான் இருக்குது. இதோ இப்போ பார்க்குறீங்கள, அது ஒரு குட்டி பப்பி. இன்னொன்று வந்து பெரிய டாகுக்கு கூட விளையாடிட்டுருக்கு. 2-3 தடவை திரும்ப போய் பார்த்துட்டேன். ஆனால் அந்த குட்டி பப்பியை காணோம். காலில் அடிப்பட்ட குட்டி பப்பியை மட்டும் காணோம். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலங்க. எஸ்டர்டே வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பிஸ்கெட் சாப்பிடும்போது நேற்று 3 குட்டி பப்பீஸ் இருந்தது. அதில் 1 தான் காலில் அடிபட்டிருந்தது, மற்ற 2ம் நல்லா இருந்தது. அந்த காலில் அடிப்பட்ட குட்டி பப்பியை மட்டும்தான் காணலை. இந்த குட்டி பப்பி ஜாலியாக பெரிய டாகு கூட விளையாடுது பாருங்கள். அடிப்பட்ட குட்டி பப்பியை ஒரு அம்மா பராமரிக்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்து பராமரிக்கிறாங்க. அதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து கட்டு போட்டு பராமரிச்சுட்டு படுக்க வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். இன்றைக்கி தாங்க பார்த்துட்டு வந்தேன், அவங்கக்கிட்ட பேசிட்டும் வந்தேன். ஓய் பப்பிமா, பேசினோடனே தலையை தூக்கி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆச்சு பப்பிமா. ஸோ சீக்கிரமே குணமாகணும் அப்படின்னு நம்மளும் ப்ரேயர் பண்ணிப்போம். இன்னொரு பப்பி விளையாடிட்டுருக்கு ஆஸ் யூஷுவல்.